அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டுப் போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. நல்லா கவனிங்க, இது யாரை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்மவேலை குறித்து இருக்குது. இது 2வது சந்ததி. இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. இஸ்மவேல் ஆக்சுவலாக யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்கிறேன், நம்ம மாம்ச அர்த்தத்துக்கு பார்க்க வேண்டாம். கலத்திற்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 25 வரைக்கும் வாசிங்க. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனமுள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள்தானே. ஆகார் என்பது அரபி தேசத்திலுள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுதிருக்கிற எருசலேமுக்குச் சரி, இவள் தன் பிள்ளைகளோடே கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. இது 2வது நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள். வசனம் தெளிவாக சொல்லுது. என்னவா இருக்குது? நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள், மாம்சத்தின்படி பிள்ளைகள். இதுவும் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான். நியாயப்பிரமாணமும் யாருக்குரியது தான்? தேவனுக்கு உரியது தான். தேவன் தான் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். 17ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் அவர் தான் கொண்டு வரார். நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இந்த நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்களுக்கும் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்காரு. இப்போ கேத்தூரால் சந்ததின்றது பரிசுகளை கொடுத்து அனுப்பிட்டார். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஒன்ஸ் ஃபார் ஆல் திரும்பி வரமாட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு பிளஸிங் வாங்கிட்டாங்க, ஒரு கிஃப்ட் வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த சந்ததி இருக்கு பாருங்க, இது பிளஸிங் வாங்கிட்டு போன சந்ததி இல்லை, இது போயிட்டு திரும்பி வரும். எப்படி வந்துச்சு வாசிங்க. 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது வசனம் வாசிங்க. அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரான ஏத்தியனாக சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் குமாரத்தில் உள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை. அப்போ இவன் மரிக்கும் போது 2 பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டான்ல, ஆனால் இஸ்மவேல் போகவே இல்லை பாருங்க. இஸ்மவேல் என்ன செய்யல? போகலை. அப்போ கேத்தூரால் சந்ததி தான் போயிருக்குது கீழ் தேசத்துக்கு. இவன் என்ன செய்யல? இவன் கீழ் தேசத்துக்கு போல, இவன் வனாந்தரத்துக்கு போனான். எங்கே போயிட்டான்? வனாந்தரம். இது யாரை குறிக்குதுன்னா இஸ்மவேலர்களை குறிக்குது. இஸ்மவேலர்னா யாருன்னா இஸ்ரவேலர்களை குறிக்குது. என்னங்க கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? இஸ்மவேலா இஸ்ரவேலா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுற இஸ்ரவேலர்களை தான் அது குறிக்குது. மாம்சத்தின்படி பிள்ளைகள் யாருன்னா இப்போ இருக்கிற இஸ்ரவேலர்கள், யூதர்கள் இப்போ இருக்கிறாங்கல்ல, இவங்க தான். இந்த கலாத்தியரில் 4ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி, அப்படிதானே எழுதுறாரு. 4:25 வாசிங்க. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேம்னா என்ன? யூதர்களுடைய தலைநகரம் இஸ்ரவேல். அந்த ஆகார் எதுக்கு அடையாளமாக இருக்கிறாங்கன்னா இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறாங்க. புரியுதா? இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். அப்போ ஈசாக்கு யாருக்கு அடையாளமாக இருக்கிறா? நமக்கு அடையாளமாக இருக்கிறார். கீழே எழுதுற ஆவிக்குரிய பிள்ளைகள், இது மாம்சத்தின் பிள்ளைகள். இஸ்மவேல் மாம்சத்தின் பிள்ளைன்றதுனால யூதர்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அது உங்களை என்னையும் குறிக்கிறது. அதைத்தான் அவர் அந்த இடத்துல எழுதுறாரு. அப்போ இந்த மாம்சத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்து அனுப்புறாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டாரு. இது எதுக்கு அடையாளமா இருக்குது? யூதர்களை உலக பிரகாரமாக கர்த்தர் என்ன பண்றாரு? வனாந்தரத்துக்கு அனுப்பிட்டாரு. எப்ப அனுப்பிட்டாரு? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை பிறந்த உடனே அதை அனுப்பிட்டார். யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை? ஈசாக்கு யாரு? நம்மளை குறிக்குது. சபை வந்த உடனே இஸ்ரவேல் வனாந்தரத்துக்கு போயிடுச்சு 2000 வருஷம். என்ன கொடுத்து அனுப்பிட்டாரு? ஒரு துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும். அதாவது அப்பங்கிறது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா இருக்குது. அந்த வார்த்தையை, ஒரு வார்த்தையும் உடன்படிக்கையும் அவங்களோட பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டார். போங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு. அலைந்து திரிந்தாள் ஆகார். ஆகார் என்பது இப்போ இருக்கிற எருசலேமுக்கு சரி. அவங்க இஸ்ரவேலர்கள் அலைந்து திரிந்தார்கள் எல்லா பக்கமும். கடைசியில் அவங்க சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், சாகர நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை சாகாது, அவன் வளர்ற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன். அந்த நீரூற்று யாருக்குரியது? ஆகாருக்கு உண்டது. அந்த நீரூற்று அவள் கண்ணுக்கு தெரியுது. அதில் பிள்ளை தண்ணி குடிக்குது. அதில் பிள்ளை வளருது. பிள்ளை வளர்ற வரைக்கும் கர்த்தர் அதோடு கூட இருந்தார்.
அப்படித்தானே இருக்குது. அவருடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரவேலை கர்த்தர் முழுசுமாக அழிச்சு போடல, வனாந்தரத்துக்கு அனுப்புனாரு, அலைஞ்சு திரிஞ்சிச்சு, ஆனால் சாக விடாம பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அவனுக்கும் உடன்படிக்கை இருக்குது, அவனுக்கும் நியாயப்பிரமாணம் இருக்குது. அவன் வளர்ந்து திருப்பி வரணும், இங்க வரணும். எங்க? ஈசாக்கும் அவனும் சேர்ந்து ஆபிரகாம் மரணத்துக்கு வரணும். வர்ற வரைக்கும் கர்த்தர் அவனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். அதுதான் 2000 வருஷமா இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொண்டார். இந்த இஸ்ரவேலுக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவனுக்கு நன்கொடை பரிசுகளை கொடுத்து அனுப்பினார். இவனுக்கு என்ன கொடுத்தாரா? அப்பத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. இவனுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்துட்டாரு. சர்வைவல். இவனுக்கு என்ன கொடுக்குறாரு? சாக விடாமல் சர்வைவலுக்கு தேவையான தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்துட்டாரு. இதைத்தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ற ஒரு மாம்சத்தின் கூட்டம் இருக்குது. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்மவேலர்கள் மாதிரி, இஸ்ரேலர்கள் மாதிரி இவங்க சர்வைவலுக்கு கர்த்தரை ஃபாலோ பண்றவங்க. வாக்கு தத்தம், அது இது இப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? அலைஞ்சு திரிவாங்க, அழுவாங்க, ஆண்டவரை பாட்டு கதறுவாங்க. பிள்ளையின் அழுகுறல கர்த்தர் கேட்பாரு, ஆசீர்வதிப்பாரு, திருப்பி நல்லா வளருவாங்க. ஆனா இவன் யாரா இருப்பான் தெரியுமா? அதான் கொடுமையே. ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறான், ஆண்டவர் தான் இவனை வளர்க்குறாரு, ஆண்டவர் தான் நீரூற்றை உண்டு பண்ணாரு, எல்லாம் குடிப்பான். இவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். எப்படிங்க சொல்றீங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். எதிராக குடியிருப்பான் என்றார். இவன் யாரு? நல்ல கவனிங்க. இவன் யாரு? ஆண்டவர்கிட்ட இருந்து நீரூற்றிலிருந்து தண்ணி வாங்கினவன். இவன் வளர்ற வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தாரு. யார் கூட? துஷ்ட மனுஷனோட. ஆனா இவன் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. இவனுக்கும் ஆபிரகாம் என்ன கொடுத்திருக்கிறாரு? துருத்தி தண்ணீரையும் ஒரு அப்பத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இவனுக்கும் இருக்கே. ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டம் சபைக்குள்ள இருக்குது. இது சபைக்கு வரும், வாக்குத்தத்தம் வாங்கும், கரெக்டா 1ஆம் தேதி வந்துருவாங்க, கம்யூனியன் எடுத்துருவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வந்துருவாங்க, சோத்திரம்பாங்க. ஆனா வீட்டுக்கு போனா துஷ்ட மனுஷனா இருப்பான். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா துஷ்ட மனுஷனா இருப்பான். இவனை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஏன் ஆசீர்வாதம் இருக்கு? இவன் சில காரியங்கள் வசனத்தின்படி கரெக்டா செய்வான். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? சில உலகத்தான் பார்த்திருக்கீங்களா? சில உலகத்தான் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமா இருப்பாங்க. காரணம் என்ன? இந்த பைபிள்ல சில விஷயங்களுக்கு ஆசீர்வாதம்னு இருக்கு. இதை அவங்க செஞ்சாலும் ஆசீர்வாதம் வரும். இப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு பிடிக்காது. உண்மை உள்ள மனுஷன். இப்போ எத்தனை உலகத்தான் கள்ளத்தராசு பண்ணாம உண்மையா இருப்பாங்க தெரியுமா? நீங்க பெட்ரோல் போடும்போது கூட பாருங்க, அந்த பங்க்ல போய் போடுங்க, அங்க கரெக்டா இருக்கும் லிட்டரும்பாங்க. அங்க பெட்ரோல் ஒழுங்கா இருக்கும். அந்த பங்க்ல பாருங்க பயங்கர கூட்டம் இருக்கும். நல்லா அவர் 2 பங்கு 3 பங்கு வச்சிருவாரு. ஏன் அது ஆசீர்வாதம் அவருக்கு வருது? இந்த வசனம் சொல்லுது உண்மையா இருந்தா ஆசீர்வாதம் வரும்னு. அவர் உண்மையா இருக்கிறாரு, உலக ஆசீர்வாதம் அவருக்கு வந்துருச்சு. ஆனா அவன் துன்மார்க்கன், அவன் குடிகாரனா இருப்பாரு. ஆனா இந்த விஷயத்துல அவர் என்னவா இருக்கிறாரு? கரெக்டா இருக்கிறாரு. சில நேரத்தில் பாருங்க, 90 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாரு, ஆனா துன்மார்க்கனா இருப்பாரு. நம்மால பட்டீர்னு போயிடுவான், நீதிமான்பாங்க. ஏன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளு அப்பா அம்மா ஒழுங்கா பார்த்துருப்பான். அவன் துன்மார்க்கனா இருப்பான், அப்பா அம்மா ஒழுங்கா பார்ப்பான். வசனம் சொல்லுது, உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அந்த தாயின் தகப்பனையும் அந்த ஆள் கனம் பண்ணா உலக பிரகாரமான அந்த ஆள் தான். ஆனா உண்மை அவர் பைபிளை பார்த்து செய்யல. அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கிறாரு. அப்பா அவன் நல்லா பார்த்துப்பாரு கடைசி வரைக்கும். அவருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிரும். ஏன்னா அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. பைபிள் படி ஃபாலோ பண்ணல, ஆனா பைபிள்ல உள்ள ஃபார்முலாவை தெரியாமையே ஃபாலோ பண்றாரு. புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான அந்த விஷயத்துல பைபிள்ல சொன்னபடி அவர் ஃபாலோ பண்றாரு. ஆனா அவருக்கு தெரியாது பைபிள் ஃபாலோ பண்றான்னு. இயற்கையாகவே அவருக்கு என்ன இருக்குது? அந்த சுபாவம் இருக்கு. அதுக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு சேர்ந்துடுது. ஆனால் அவர்கள் துஷ்ட மனுஷனா இருப்பாரு. இந்த மாதிரி தான் இஸ்ரவேலன் இருக்கிறானே, இப்ப இருக்கிற இஸ்ரவேலன், இவன் நிறைய விஷயத்துல துஷ்டன், ஆனா வசனத்துல ஃபாலோ பண்றதுல கரெக்டா இருப்பான். அப்ப உலக பிரகாரமா இவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் என்ன செஞ்சிடுது? வந்துடுது. இப்ப நீங்க பாருங்க, ஏழைகளுக்கு நல்லா கொடுங்க, தான தர்மம் பண்ணுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உலக பிரகாரமா வரதானே செய்யுது. உலகத்தான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வந்துடுது. அவன் மற்ற விஷயத்துல மாட்டிப்பான், அது வேற விஷயம். ஆனா இந்த விஷயத்துல அவன் ஆசீர்வாதமா இருப்பான். அதே மாதிரி தான் நியாயப்பிரமாணம் என்பது மாம்சத்துக்குரியது. மாம்சத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுறவங்க சர்ச்சில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? கரெக்டா சில விஷயங்கள் கரெக்டா வர்ற சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சம்பளம் வந்த உடனே எதுக்கு எடுக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் தசமம் எடுத்து ஒரு கவர்ல போட்டு மேலே வச்சிருவாங்க. தேவை வந்தா கூட அதை எடுக்க மாட்டாங்க. தேவை வந்தா கூட எடுக்க மாட்டாங்க. அதை கொண்டு வந்து சர்ச்சில் தான் போடுவாங்க. அவங்க பாருங்க பின்னாட்களில் உண்மையிலே ஆசீர்வாதமா இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்?
உலக பிரகாரமாக அவர்கள் துஷ்டர்களாக இருந்தாலும் சில ஆசீர்வாதங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். அதான் மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம். இப்போ இவனை துஷ்ட மனுஷன் ஒரு துருத்தி தண்ணி ஒரு அப்பத்தை கொடுத்து ஆண்டவர் அனுப்பிட்டாரு. இப்போ இவனுக்கும் 12 கோத்திரம், இவனையும் ஆசீர்வதிப்பேன், இவனும் பெருகுவான், எல்லா ஆசீர்வாதம் இவனுக்கு இருக்குது. ஆனால் இவன் ஆசீர்வாதம் என்பது இங்கே இருக்கிற எருசலேம் மாதிரி இதோட முடிஞ்சிடும். இந்த எருசலேமை சுற்றி எப்பவும் சண்டை நடந்துருக்கோம், எல்லாம் நடந்துருக்கோம், எல்லாம் போய் போராடிட்டே இருப்பாங்க. ஆனால் அது பாட்டுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஆட்கள் எங்கே இருக்குது? சபைக்குள்ளேயும் இருக்கு. இங்கே வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஆனால் வீட்டுக்கு போனால் துஷ்ட மனுஷனாக இருப்பான். இங்கே அவனை மாதிரி ஒரு நல்லவனை நீங்கள் பார்க்கவே முடியாது, நம்பவே முடியாது. சில ஆட்கள்லாம் இப்போ வீட்டில் வேற மாதிரி இருக்கான், இங்கே வேற மாதிரி இருக்கான். அது எப்படி தான் நடக்குது நமக்கே தெரியாது. அப்படி ஒரு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேட்டோம்னா ஒரு ஆசீர்வாதமாக தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. இதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த ஆசீர்வாதம் உலகத்தோடு கூட போயிடும், இவங்க ஓடி முடிப்பாங்க. இங்கே இருக்கிறது நியாயப்பிரமாணத்துக்குரிய ஆசீர்வாதம் இவர்களுக்கு வரும். இந்த ஆசீர்வாதம் வனாந்தரத்துக்கு ஓடும், சுத்தம், எல்லாம் நடக்கும். ஆனால் இவர்களை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதமாய் மாறாது. அது வேற ஆசீர்வாதம். இது 2வது சந்ததி, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற சந்ததி. ஆனால் கர்த்தரால் வளர்க்கப்படுது. ஒன்ஸ் ஃபார் ஆல் கேத்துரால் மாதிரி அனுப்பின சந்ததி அல்ல. இது கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவனை ஒரு நாள் திருப்பி கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளையகுமாரன் மாதிரி தான். இளையகுமாரன் எல்லாம் கொடுத்துட்டார், ஆண்டவர் அனுப்பி விட்டாரு. ஆனால் அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும், ஒரு நாள் கண்டிப்பா நீ வருவ என்கிட்ட. ஏன் நீ இப்ப துன்மார்க்க, ஒரு நாள் திருந்தி வருவ. நியாயப்பிரமாணம் ஒருவேளை இப்போ இப்படி இருக்குது. புதிய எருசலேமை எடுத்து பாருங்க. நியாயப்பிரமாணம் மதில் சுவராகவும் சுயாதீன பிரமாணம் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது. அப்பனா என்ன அர்த்தம்? ரெண்டும் சேர்ந்து ஆபிரகாமை அடக்கம் பண்ணினார்கள் மக்பேலா குகையில. ரெண்டும் சேர்ந்து தான் புதிய எருசலேமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. இது ஒரு நாள் திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆண்டவர் கொண்டு வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க நினைச்சுக்காதீங்க, ஓ திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம இப்ப துன்மார்க்கமா இருக்கலாமான்ட்டு. திருந்தாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நமக்கு தெரியாது. இதுவே ரட்சணிய நாள். இந்த துன்மார்க்கமால் இருந்துகிட்டு ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு திருந்தறதுக்கு பல நேரத்தில் கஷ்டம். அதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ பல நேரங்களில் இந்த துன்மார்க்கன் ஆசீர்வதிக்கப்படுவது நமக்கு வேதனையாக மாறிடும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று இருக்குது, சொல்லி வாசிக்க நான் முடிக்கிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். 5வது வசனம், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். இதுதான் உங்களுக்கு எனக்குமான ஆசீர்வாதம். ஈசாக்கு யாரு? வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அங்க வாசிச்சோம் இல்லையா? எபிரேயர் 4 வாசிச்சோம் இல்லையா? 22 அங்க வசனது 2 ஞானார்த்தம் உள்ளவைகள். ஒன்று மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொன்று வாக்கு தத்தத்தின் பிறந்தவன். அது ஈசாக்கு. ஈசாக்கு என்பது உங்களை எண்ணி குறிக்கிறது, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். இஸ்மவேல் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது, மாம்சத்தின் பிள்ளைகள். இந்த ஈசாக்குக்குத்தான் வசனம் சொல்லுது ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் கொடுத்தான். அதான் வசனம் சொல்லுது, அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் நம்ம இடத்துல என்ன செஞ்சாரு? அன்பு கூர்ந்தார். இப்ப நமக்கு தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் கேத்தூராளுக்கு கொடுத்த நன்கொடை அல்ல. இந்த ஆசீர்வாதம் ஆகாருக்கு கொடுத்ததான அப்பமும் துருத்தியும் அல்ல. இந்த ஆசீர்வாதம் மேலான ஆசீர்வாதம். இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? பல நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு உடனே அந்த வசனம் கூட நீங்க வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படியாயிற்று. ஈசாக்கின் மூலமாக எல்லாம் வருகிறது. ஈசாக்கு தான் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதம் நமக்கு வருது. இந்த எல்லா ஆசீர்வாதம்னா என்ன? வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். இங்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வருது, புறஜாதியருக்கு வருது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள்னு சொன்னேன். நமக்கு அது வருது. ஆனா என்ன வருது? அதான் கேள்வி. என்ன வருது? ஆபிரகாம் இப்போ என்ன பண்றாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரு கொடுத்தாரு? ஈசாக்கு கொடுத்தாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் வாசி. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐசுவரியவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இதுவரைக்கும் ஈசாக்கு எப்படி இருந்தான்? அப்ப அந்த வசனம் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? இப்பத்தான் அவன் என்னவாகிறான்? அவன்
ஐஸ்வர்யவனாகி பணக்காரன் ஆவறான்னு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? பணக்காரன் இல்லை, அவ்வளவுதான். பணக்காரனா இருந்தா அவன் ஏன் பணக்காரன் ஆனான்னு எழுத போது, விதை விதைத்தான், அந்த வருஷத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து. அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருல? அவன் விருத்தி அடையல. அப்ப ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? நான் கேட்கறது புரியுதா? சரி, இப்ப இவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டானா? நல்ல பணக்காரன் ஆயிட்டானா? அப்ப இவன் ஆசீர்வாதம் யாருக்கு போனோம்? ஈசாக்கின் சந்ததி யாருக்கு போனோம்? இல்ல, ஆவிக்குரிய விதத்துல உலக பிரகாரமா இது யாருக்கு போனோம்? யாக்கோபுக்கு போனோம். யாக்கோபு என்ன சொல்றான்? நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து வந்தேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வரல? யாக்கோபுக்கு வரல. அவன் சொல்றான், நான் 2 பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாருக்கு போல? யாக்கோபுக்கு போல. ஆபிரகாம் என்ன வேலை பார்த்தாரு? அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு அங்கே இல்லை. அவர் பணக்காரனா இருந்தார், அவள் தான் இருக்குது. செல்வச்சிமானாக இருந்தார், அவ்வளோதான் இருக்கு. ஈசாக்கு என்ன வேலை பார்த்தாரு? விவசாயி. யாக்கோபு என்ன வேலை பார்த்தாரு? அப்ப இவர் வேலைக்கும் அவர் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஆபிரகாம் வேலைக்கும் ஈசாக்கு வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுதா? அப்ப ஆபிரகாம் பணம் ஈசாக்கு வந்துச்சுன்னு இல்லை, ஈசாக்கு பணம் யாக்கோபுக்கு போகவே இல்லை. சரி, யாக்கோபுடைய பணம் ஆசீர்வாதம் யாருக்கு போகணும்? நியாயமா அடுத்து யாருக்கு போனோம்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு? யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு போச்சு. அவன் தான் சேஷ்டபுத்திர பாகம். யூதா ஜனத்திரல் அதிகமாக இருந்ததுனால அவன் ராஜ்ய பாரமும், சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புக்கு போச்சுன்னு பைபிள் சொல்லுது. புரியுதா உங்களுக்கு? அப்போ யோசேப்புக்கு யாக்கோபுடைய ஆசீர்வாதம் போகணும்னா யோசேப்பு எப்படி போனாரு எகிப்துக்கு? அவர் அங்க போய் பிரதமர் ஆயிட்டாரு. அப்ப யாக்கோபின் ஆசீர்வாதம் யாருக்கு போல? யாக்கோபே அரிசி கட்டி யார்கிட்ட போனாரு? அப்ப யாக்கோபினுடைய உலக ஆசீர்வாதமோ ஈசாக்கின் உலக ஆசீர்வாதமோ அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யல? போகல. அப்போ ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியா புறஜாதியாருக்கு வருதுன்னா என்னத்தை குறிக்குது? அவர் உலக ஆசீர்வாதத்தை பத்தியே பேசல. அது முழுக்க முழுக்க வாக்கு தத்தத்தை குறித்து பேசுகிறது. உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பார்கள், பலுகி பெருகுவார்கள். இது எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். அந்த ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் தான் ஆபிரகாம் மேல இருந்தது ஈசாக்கு மேலையும், ஈசாக்கு மேல இருந்தது யாக்கோப் மேலையும், யாக்கோப் மேல இருந்தது யோசேப்பு மேலையும், அது இயேசுவின் வழியா நம்ம மேலையும் அது இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாம எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பத்தி பார்த்துட்டே இருக்கோம். ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தாரா? என்னன்னா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகம் தனக்கு உண்டானக்கு பிறகு உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இது யாருக்கும் இஸ்மவேலுக்கும் போகல, கேத்துராளுக்கு போல யோசேப்புக்கு போச்சு. கம்யூனியன் கொண்டாந்து கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? மெல்கிசேதேக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு? ஆபிரகாம்கிட்ட. இந்த கம்யூனியன் அடுத்து யார் கையில கொடுத்தாங்க? இந்த கம்யூனியன் அடுத்து யார் எடுத்து யார் கையில கொடுத்தாங்க? அடுத்து கடைசியா இயேசு கிறிஸ்து எடுத்து நம்ம கையில கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு வந்துருச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கம்யூனியன் எடுத்து இயேசு எங்க கொடுக்குறாரு? கம்யூனியன் எடுக்கிறத பத்தி எந்த புக்கில் வருது? கம்யூனியன் எடுக்கிற அந்த முறை எந்த புக்கில் வருது? கொரிந்தியருக்கு வருது. கொரிந்தியர் யாரு? இஸ்ரவேலா புறஜாதியா? புறஜாதி. அப்ப பவுல் புறஜாதி எழுதும்போது என்ன எழுதுறாரு? உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப கர்த்தர் யாருக்கு ஒப்புவிக்க சொன்னாரு? புறஜாதிக்கு ஒப்புவிக்க சொன்னாரு. எதை ஒப்புவிக்க சொல்றாரு? கம்யூனியன். கம்யூனியன் என்பது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியார் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதான் கலாத்தியர் 4. இப்ப புரியுதா உங்களுக்கு கர்த்தர் சொன்னது வசனம்? அப்ப ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான்னா உலக ஆசீர்வாதம் அல்ல. அப்படி பார்த்தா யூதர்களை விட ஆசீர்வாதமான உலக பிரகாரமான மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் சொல்றது உலக ஆசீர்வாதம் இல்லை. வேதம் சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்கள் சொல்ற உலக ஆசீர்வாதம் நிச்சயம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஒன்று அதை விட்டு உங்க போகும், இல்லை நீங்க அதை விட்டுட்டு போயிடுவீங்க. ஒரு உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் உங்களை விட்டு அது போகும், இல்லையா? ஒரு நாள் வரும் நீங்கள் அதை விட்டு விட்டு போவீர்கள். ஆனால் ஒரு ஆசீர்வாதம் நீங்களும் அதை விட்டு போக முடியாது, அதுவும் உங்களை விட்டு போக முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்த ஆசீர்வாதம். அந்த ரட்சிப்பின் அனுபவம், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், நித்திய ஜீவன், பரலோகம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இது எதுவும் வேற யாருக்கும் கிடையாது. கேத்தூரால் சந்ததிக்கும் கிடையாது, இஸ்மவேல் சந்ததிக்கும் கிடையாது. ஈசாக்கின் சந்ததியாகிய நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப நம்ம எதை ஆசீர்வாதமா பார்க்கணுங்கிறத இப்ப கேள்வி. சபை எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்குது? இந்த கேத்தூராளுக்கு கொடுத்ததுக்கு ஓடுது இல்லையா? இந்த இஸ்மவேலுக்கு கொடுத்தது ஓடுது. அது வேணும், இது வேணும், அது வேணும். இப்பவும் சொல்றேன், அவன் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறவன், இவன் கீழ் தேசத்துக்கு போகிறவன், இவன் மட்டுமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் குடியிருக்கிறவன். உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம் இனி வருகிறதா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம எதுக்கு பின்னாடி ஓடுறோம்? படிப்பு, அந்தஸ்து, புகழ், பணம். நீங்க என்ன வேணா படிங்க, முடியும் போது என்ன சொல்ல போறாங்க? டாக்டர் செத்துட்டார், அப்படிதானே? டாக்டர் செத்துட்டார், அத்தோடு அவர் வாங்கின பட்டமும் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு பேர் பாடி. டாக்டரை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுப்பீங்க தான் கேட்பாங்க. எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஎஸ், லண்டன் ரிட்டனை எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கவே போகிறதில்ல. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறதில்ல. ஏஐ டெக்னாலஜி முடிச்சிருக்காரு, அவர் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்க போகிறதில்ல. பாடி எப்படி எடுப்பீங்க? நீங்கள் மரிக்கிறதோடு கூட இந்த பூமியில் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் மரித்து போகும், அத்தனையும் காணாமல் போகும். உங்கள் பிள்ளைகள் மரிக்கும் போது அவங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்துகளும் மரித்து போகும். ஆனால் உங்களோடு கூட சேர்ந்து பரலோகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதம் இருக்கே, அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அதை கொடுக்கும்படி தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்போ இந்த பூமிக்குரியதெல்லாம் தேவைகள், அந்த தேவை சந்திக்கப்படும். அப்பப்போ என்ன தேவையோ அப்பப்போ ஆண்டவர் அதை தருவார். நம்மகிட்ட பிரச்சனை என்னன்னா, பின்னாடி வர தேவையை இப்பயே கொடுத்துட்டா நல்லா இருக்குமேன்னு கேட்குறீங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்ததுனா எனக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன், வருமா வராதான்னு தெரியாது. அப்புறம் என்ன விசுவாச சந்ததி? 20 உன்னை பாதுகாத்த ஆண்டவர், 40 பாதுகாத்த ஆண்டவர், 60 பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 20 உன் ஞான வேலை செய்யல, என்ன ஆகும்ட்டு? விசுவாசம் இருந்துச்சுல, 60 அந்த விசுவாசம் இருக்கணும். அவர் நீதிமானின் சந்ததியை ஒரு நாளும் அப்பத்துக்கு இறைஞ்சதை கர்த்தர் கை விட்டதே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை அறியாமலேயே ஒன்னு கேத்தூரால் சந்ததியா இருக்கிறீங்க, இல்லைன்னா என்னவா இருக்கிறீங்க? ஆகாரின் சந்ததியா இருக்கிறீங்க. ஈசாக்கின் சந்ததியா நீங்கள் இன்னும் மாறவே இல்லை. ஈசாக்கின் சந்ததி உலகத்துக்குரியது அல்ல, அது வானத்துக்குரியது. உலகத்துக்குரியது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். இன்னைக்கு ஒன்னு கேத்தூரால் சந்ததி, இல்லையா ஆகாரின் சந்ததி. 2ல தான் இருக்கு. இன்னைக்கு எங்க இருக்கு ஈசாக்கின் சந்ததி? எங்க இருக்கு விசுவாசம்? இன்னைக்கு நான் பேசுறது முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு தான் பேசுறேன். இன்னைக்கு சபை நீங்கள் கேத்தூரால் சந்ததியாகவோ அல்லது இஸ்மவேலின் சந்ததியாகவோ இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை சபையில். தேவனுடைய சந்ததி உள்ளவன் இதை செய்யவே மாட்டான். தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தருவார்னு விசுவாசத்தோட காத்திருப்பான். கர்த்தர் கொண்டு வந்து தருவார். அவர் தராம வேறு யார் கொடுக்க போறாரு சொல்லுங்க? நமக்கு தராம கர்த்தர் வேறு யார் ஆசீர்வதிக்க போறாரு? இன்னைக்கு இந்த 2 சந்ததிக்குள்ள இருந்து நீங்க 3வது சந்ததிக்குள்ள வாங்க. உலக ஆசீர்வாதத்தை பத்தி கவலையே படாதீங்க. அது தேவை, என்ன தேவையை கர்த்தர் கொடுப்பாரு. நான் இன்னைக்கு நிக்கிற இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு கோடிகள்ல தேவைனா கூட கர்த்தர் தருவார். ஆனா அது தேவையா இருக்கணும், அது ஊழியத்தின் தேவையா இருக்கணும், உங்க வாழ்க்கைக்கு தேவையா இருக்கணும், அது கர்த்தர் சொல்றதா இருக்கணும். கோடிகள்ல தேவைப்பட்டா கூட கர்த்தர் தருவார். எத்தனை லட்சம் வேணுமோ கர்த்தர் தருவார். ஆனா அது தேவையா இருக்கணும். ஆனா நீங்க தேடி போய் ஓடி அலைஞ்சு திரிஞ்சு இன்னைக்கு எத்தனை பாவம் விசுவாசிகள்லாம் தெரியுமா? அப்படியே பிபி சுகரோட இருக்குது. முதல் 10 தேதிக்குள்ள கடக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது விசுவாசி. வர்ற சம்பளத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம, வாடகை கட்ட முடியாம, அதை பண்ண முடியாம, இதை பண்ண. நான் சொல்றேன், அவ்வளோ கூட நடத்த முடியாத தேவனை ஆராதிக்கவே கிடையாது. அவர் 40 வருஷம் சும்மா சாப்பாடு போட்ட ஆண்டவர். எத்தனை பேருக்கு? 6 லட்சம் புருஷருக்கு சாப்பாடு போட்டவர். 5000 பேருக்கு சும்மா சாப்பாடு அள்ளி போட்ட தேவன், மீனையும் சாப்பாட்டையும் கொடுத்த தேவன். அவர் ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்காக கஷ்டப்படுத்த போறாரு. ஒரு 40 வருஷம் நடத்த மாட்டாரா? இன்னைக்கு விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு. கேத்தூரால் கூட்டம், பரிசுகளை வாங்குற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் ஆகார் கூட்டம். ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி அழைச்சிருக்கா தெரியுமா? ஈசாக்கின் கூட்டமாக அழைச்சிருக்கிறார். வாக்கு தத்தத்தின் சந்ததியாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நமக்கு திருப்பியும் சொல்றேன், நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நம்முடைய தேவன் என்ன தேவையோ 24 மணி நேரமும் கொடுப்ப வல்லமை உள்ளவர். உன் வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆனால் உனக்கு எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்துக்குரியது, மகா மேன்மைக்குரியது. அது வேற எந்த சந்ததிக்கும் கிடைக்காது. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துக்கு? விசுவாசிகளுக்கு சொல்றேன், இந்த தேவன், நான் அவரோடு கூட 33 வருஷம் பழகினதுனால சொல்றேன், இந்த தேவன் நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு விரும்பாத தேவன், நம்ம கண்ணீர் வடிக்கணும்னு விரும்பாத தேவன். யாக்கோபு கண்ணீர் வடிச்சாலே தாண்டி போகாத தேவன் அவர். மரியாள் கண்ணீர் வடிச்சா லாசருவை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கிற தேவன் அவர். நம்ம அழுத அவர் கூட அழுவார். இயேசு கண்ணீர் விட்டார்னு இருக்கு.
அந்த தேவனா உங்களை வேதனைப்படுத்தி பார்க்க போறாரு? சொல்லுங்க. அந்த தேவனா உங்களை தரித்திரத்தில் தள்ளி பார்க்க போறாரு? அந்த தேவனா உங்களை குறைவுகளில் விட்டுட்டு நீ சின்ன பின்னமாகி சிக்கி தவிக்கிறத பார்க்க போறாரு? அவர் ஒரு நாள் அப்படி விரும்ப மாட்டார். அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டாரு, ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிருன்ட்டு. ஆனால் கூடவே போயிட்டாரு வனாந்தரத்துக்கு. அவர் கூடவே போயிட்டாரு. வசனம் சொல்லுது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். பிள்ளை வனாந்தரத்தில் இருக்கிறது, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான், வேதம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். உன்னை அனுப்பிட்டு தூரத்தில் நின்று பார்க்குற ஆண்டவர் அல்ல, உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வருகிற ஆண்டவர். அந்த தேவனா உன்னை கைவிடுவார்? சொல்லு. உனக்கு ஏன் அந்த ஆண்டவர் மேலே இவ்வளவு அவிசுவாசம்? ஏன் நடத்துவாரான்ட்டு? அவர் உன்னை வனாந்தரத்தில் கைப்பிடிச்சு கூட்டது எதுக்கு தெரியுமா? இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை எப்படி நடத்துகிறேன் நீ கற்றுக்கோன்றதுக்கு தான். நல்ல ஆசீர்வாதமான தேசத்தில் யார் வேணாலும் நடத்தலாம். தாவீது அரண்மனையில் இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தர் தான் கூட இருப்பார். அதான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஏன் வனாந்தரத்தின் பாதையில் நடத்துறாருன்னா, நான் கூட எப்படி இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு பாருன்றாரு. பாரு, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எப்படி சுமக்கிறேன்னு பாரு. அந்த தேவன் உனக்கும் அதுதான் வாக்கு பண்றாரு. அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். சொன்ன வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா நீ நான் இருக்கணும், அவ்வளோதான். நம்ம அப்படியே வனாந்தரத்துக்கு போய் அப்படியே ஆகார மாதிரி அலைஞ்சு திரியிறவங்களா இருக்கக்கூடாது. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. சொன்னதும் செய்யும் அளவும் நான் கைவிடுகிறதில்லை. உனக்கு வாக்கு பண்ணவைகளில் எல்லாம் நிறைவேற போகிறது. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு நிறைய காரியம் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் தாமதமாகும். என்ன, அவர் நேரம் இன்னும் வரலன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவிசுவாசப்படாதீங்க. ஆகாரின் சந்ததியா மாறிடாதீங்க. கேத்தூரால் சந்ததியா மாறிடாதீங்க. ஈசாக்கின் சந்ததியாக கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. நான் முற்றிலும் ஜெயம் பெறுவேனுங்கிறதான அந்த விசுவாசத்தோட நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நேராக கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் சொன்னவைகளில் ஒன்றும் தவறி போகாது. நீர் வாக்கு பண்ணவைகளில் ஒன்றும் தவறி போகாது. நீர் என்னை குறித்து என்ன சொன்னீரோ, எனக்கு என்ன வாக்கு பண்ணினீரோ அதை முற்றிலும் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறேன்பா. சொல்லுவோமா? ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி, நான் விசுவாசிக்கிறேன்பா, நீங்க சொன்ன காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீ சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாமல் அதை நிறைவேற்ற போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஈசாக்கின் சந்ததியாக, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற சந்ததியாக முடிவு பரியந்தம் காணப்பட கிருபை பாராட்டும். இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள் இந்த சபைக்கு அப்படியே 100% நடக்கட்டும். ஆண்டவர் நிறைவேறட்டும். இங்கே இருக்கிறவர்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.